2010ங்க நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டெக்னோ பார்க்குக்குள்ளே நுழையக்கூடிய அந்த தருணம். அப்போ எல்லோரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? 2 வருஷம் தாண்டா ஒரு கம்பெனியில் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சூட்சமும் நமக்கு தெரியலை. ஏதோ ஒரு 10 வருஷம் நான் அதே கம்பெனி, சேம் கம்பெனி தான். அந்த கம்பெனி எப்போது எனக்கு ஏதாவது வருத்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, பக்கத்தில் நம்ம கூட வேலை செஞ்சவன் இன்னொரு கம்பெனிக்கு போயிருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே நான் போய் அந்த கம்பெனி ஹெச்ஆர்கிட்ட போய் கேட்பேன், அந்த கம்பெனியுடைய சிஇஓட்ட போய் பேசுவேன், நேரடியாகவே பேசிடுவேன். பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, விக்கி உன்ன மாதிரி ஒரு ரிசோர்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம், நாங்கள் வேணால் இவ்வளோ ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக போட்டு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 முறை பேசியிருக்கேன். 4 முறையும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாப், நமக்காக அவங்க ஜாப்லாம் கொடுத்தாங்க, நம்மளை நல்லா பேம்பர் பண்ணிக்கிறாங்க, நல்லா எடுத்துக்கிறாங்க, நமக்கு நல்லபடியாக இந்த என்விரான்மெண்ட் இருக்கேன்னு சொல்லி 10 வருடங்கள் உருண்டோடி விட்டது. 10 வருடங்களுக்கு பிறகு நான் பார்க்கும்போது நான் வாங்கின சேலரியை விட என் கூடவே இருந்தவங்க வாங்கின சேலரி அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக தான் இருந்துச்சு. ஸோ கார்ப்பரேட் உலகத்தில் 3 வருடத்திற்கு பிறகு ஒரு கம்பெனியில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிக்கலான நடவடிக்கை மட்டும் கிடையாது. ஐயா ஏபிஜே அவர்கள் சொன்ன மாதிரி உன்னுடைய வேலையை தான் நீ லவ் பண்ணணுமே தவிர உன்னுடைய கம்பெனியை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தத்துவங்கள்லாம் பிற்காலத்தில் தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஏண்டா அரசியல் சதுரங்க வந்துட்டு என்னடா உன்னுடைய வாழ்க்கை கதையை பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல விஜயதாரணி அவர்கள் இருக்காங்கல்ல, எம்எல்ஏ 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவங்க, அவங்க திடீர்னு பார்த்தா பாஜகக்குள்ளே ஐக்கியமாயிட்டாங்க. எல்லாரும் லட்டு கொடுத்து இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. யார்? பாஜகக்காரங்களா கொண்டாடுறாங்க? இல்லைப்பா, காங்கிரஸ்காரங்க கொண்டாடுறாங்க. விஜயதாரணி ஊருக்கு போயிட்டா, இல்லை பாஜகவுக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி ஜனகராஜுக்கு காமெடி மாதிரி விஜயதாரணி அவர்கள் பாஜகவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. நெருப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் உங்களுக்கு இப்போ புரியாது, ஆனால் போக போக புரியும். இது அரசியல் சதுரங்கம். என்னடா விக்கி வார போகிற 10 நாள் 15 நாள் அரசியல் சதுரங்கம் பக்கமே வராமல் இருந்துடுற, என்னதான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், நிறைய வேலைங்க. வேலைனா சாதாரண வேலைலாம் கிடையாது. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டிபி ட்ரூப்ஸுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த சர்ப்ரைஸுக்கு பின்னாடி ஓடுறதுனால இந்த சர்ப்ரைஸை நம்மளால் பார்க்க முடியல. அரசியல் சதுரங்கத்தில் டெய்லி நானும் நிறைய நியூஸ் வாசிப்பேன். எப்பா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பற்றி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு, அதுக்கு பிறகு அது அண்ணாமலை அவர்கள் விமர்சித்த விமர்சிப்பு, இந்த பக்கமாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் சாட்டைக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தம், அது நாம் தமிழர் கட்சி யுத்தமாகவே மாறிட்டு இருக்கு அப்படின்னும், அடுத்த பக்கமாக இருக்கக்கூடியது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த உரசல் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை டிஎம்கேனுடைய ஐடி விங்கு போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேற ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பிறந்த தினம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஓரமாக ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாட்டம் மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கமா இவங்க இரும்பு பெண்மணி கிடையாது, சிறை பெண்மணி அப்படின்னு சொல்லி டிஎம்கே அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பாமக மற்றும் விசிக இன்னும் பல கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை, மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுடைய இன்டர்வியூ, அதில் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியினுடைய வருகை, அதில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்கிற பல கேள்விகள், இப்படின்னு சொல்லி என்னெல்லாம் டாப் மோஸ்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சோ எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எல்லாத்தையும் கவனிச்சுட்டு சரி இன்னைக்கு வீடியோ வேண்டாம், நாளைக்கு பேசிடுவோம், இன்றைக்கி வேலை இருக்கே, மற்ற சேனலை பார்த்துலாம் அப்படிங்கிறதுனால தான் இது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் தொய்வு நிலைக்கு வந்துருச்சு. இந்த 28-29ஆம் தேதி வரை இப்படி தான் இருக்க போகுது. ஆணி முடிஞ்சு ஆடி பிறந்துருச்சுன்னா நல்ல காலம் பிறந்துற மாதிரி மார்ச் மாதத்துலேருந்து நல்ல வீடியோக்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்படின்னா இன்றைக்கேண்டா வீடியோ போட்டேன், பேசாமல் மார்ச்லேயே வந்து வீடியோ போட்ட வேண்டியதானே. அரசியல் சதுரங்க ஏன்ட்ட தான் இருக்குது, என்னை யாரும் உருட்டலை மிரட்டலை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? அப்படின்னா விஜயதாரணி அவர்கள் யார்? இந்த விஜயதாரணி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் பரம்பரையாக காங்கிரஸில் இருந்த ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஜயதாரணி அவர்கள். அது நான் சொன்னேன்னா இல்லை, அவங்களே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விஜயதாரணி அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் நெருப்பு, யாரோ ஒரு நிருபர் போய் கேட்குறாரு, அது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, உங்களை பாஜகவை சார்ந்த யாரெல்லாமோ பேசினாங்கன்னு சொல்லி கேள்வி வருது, நெருப்பு இல்லாமல் புகையாதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜயதாரணி அவர்கள் சொல்கிறாங்க, நானே நெருப்பு, என்கிட்ட யாரா இங்கே பருப்பு வேலையை காண்பிக்கிறாங்க, இந்த நெருப்பு கிட்ட பேசுறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பேசினாங்க. நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா பாஜக? அப்படி யாரும் பேசல. நான் ஒரு நெருப்பு, இந்த நெருப்பு கிட்ட யாராவது பேசுவாங்களா? அதே விஜயதாரணி அவர்கள் இன்னைக்கு நேராக டெல்லிக்கு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். எல்முருகன் அவர்கள் இருக்காங்க, இன்னும் சில நபர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க கூட நான் பாஜகவில் ஐக்கியமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஐக்கியமாயிட்டாங்க.
ஆனால் என்ன, தமிழக மீடியாக்களில் குறிப்பாக இந்த எக்ஸ் வலைதளத்தில் விஜயதரணி அவர்கள் சீக்கிரமாக பிஜேபிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறத ஒரு 10 தினங்களாகவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேட்டால் விஜயதரணி அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, விஜயதரணி அவர்கள் அவங்களுடைய முடிவை எடுப்பார்கள், அப்படி இப்படின்னு சொல்லி பல உருட்டுகளும் இந்த எக்ஸ் தளத்தில் நானும் பார்த்தேன். சரிப்பா, அப்போ விஜயதரணி அவர்கள் சொல்கிற ரீசன் என்ன? ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் போய் சேர மாட்டாங்கல்ல. காங்கிரஸில் பெண் ஒருவர் என்ன செய்ய முடியாது, அங்கே தலைவராக மாறவே முடியாது அப்படிங்கிற கட்டம் இருக்குது. அதெல்லாம் நான் எதிர்த்து போராடி பார்த்தேன். 1999 நான் எம்பிக்கு கேட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் ஒரு லாயர். அந்த லாயராக இருக்கக்கூடிய நபர் அங்கே வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது நிறைய உண்மையான காரியங்களை பேச முடியும், நிச்சயமாக என்னுடைய குரல் அங்கே பதிவு செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நானும் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன். கடைசியாக நடந்த இடைத்தேர்தலில் கூட எம்பிக்கும் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துச்சு. அந்த நேரத்தில் கூட என்னுடைய சான்சஸ் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டது. இப்போ கூட பாருங்களேன், என்னுடைய ஜூனியருக்கு தலைவர் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, காங்கிரஸில் சின்னதாக தலைவர் பொறுப்பெலாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ அதெல்லாம் எனக்கு பெரிய வருத்தமாக தான் இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன கதைக்கும், அதாவது இப்போ நான் இந்த கதையை சொன்னேன்ல, இந்த கதைக்கு என்னுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்த வாழ்க்கை நடத்தின கதையும் கொஞ்சம் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். நான் இங்கே சம்பளம் வாங்கணும், கூடுதல் சம்பளம் கிடைக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு அந்த கட்சியிலேருந்து ஆஃபர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு இந்த கம்பெனிலேருந்து ஆஃபர் வருதுன்னு சொல்கிறாங்க. இரண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல சார். இது கார்ப்பரேட் வாழ்க்கை, நாங்கள் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்க, உங்களுடைய கொள்கை கோட்பாடு அதன்படி நடக்க வேண்டும். இதை இரண்டுமே இப்போ அப்படித்தான் இருக்கு. அப்போ அரசியலும் கார்ப்பரேட்டாக மாறிட்டு இருக்கு. அரசியலும் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிப்பதற்கு. நான் ஜாப்ல இருந்தது எதற்கு? பணம் சம்பாதிப்பதற்கு. நீங்கள் அரசியல் வந்தது எதற்கு? நீங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு கிடையாது. பணமும் பதவியும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபர்கள் அரசியலில் வந்தால் மக்கள் படும் துன்பமும் இங்கே மறக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டுமே தேடி ஓடி செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இப்போது பெருமளவில் தமிழ்நாட்டில் கூடியிருப்பதனால தான் தமிழ்நாட்டில் அதிகளவு அரசியல் விழிப்புணர்வு வராமல் அந்த மக்களை அப்படியே பார்த்து கொள்கிறார்கள். மக்களுக்காக அரசியல்வாதி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அரசியல்வாதி தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் அரசியல்வாதி இங்கே தேர்ந்தெடுக்கல. அரசியல்வாதி கொஞ்சம் மக்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. சிறுபான்மையரா நீங்க வா, இந்த சாதியா இங்கே வா, இந்த மதமா இங்கே வா, அந்த சாதியா அங்கே போ அப்படின்னு சொல்லி இந்த அரசியல்வாதிக்கு அந்த மக்கள், இந்த அரசியல்வாதிக்கு இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகள் மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ விஜயதரணி அவர்கள் சொன்னதும் இதே ரீசன் தான். நான் கேட்டு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. மறுபடியும் நான் கேட்டு பார்த்தேன், அங்கே பெண்கள் வந்து தலைவர்களாக முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக தான் அவங்க சொல்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, மோடி அவர்களுடைய நிறைய ஸ்கீம் அப்படிங்கிறது வட இந்தியா முழுவதுமாக எல்லாருக்கும் தெரியுதா, நான் தமிழ்நாட்டில் அதை தெரிவிக்காமல் இருக்காங்க, அதனால் அங்கே என்ன செய்யலை, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் மோடி அவர்களுடைய ஸ்கீமை பற்றிலாம் பேச போகிறேன். எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்து பார்க்கும்போது அங்கே நல்லதே நடக்க மாட்டுக்கு சார். கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லும்போது அந்த அறப்போர் இயக்கம் நானும் 2-3 வீடியோ பேசியிருக்கேன். ஒரு உண்மையான இயக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே கேட்டால் ஏடிஎம்கே சொம்பும்பாங்க, ஏடிஎம்கே கேட்டால் அவங்க டிஎம்கே சொம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்னமோ அவங்க ஊழல் செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அறப்போர் இயக்கம் கையில் எடுத்திருப்பது என்ன? திருநெல்வேலியில் கல்குவாரிகள், கிட்டத்தட்ட 52க்கும் அதிகமான கல்குவாரிகள், திமுகவை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாருமே அங்கே கல்குவாரியை விட்டு மலையை பள்ளமாக மாற்றிட்டாங்க. இப்போ அதெல்லாம் மூடி மறைப்பதற்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ப்ரூஃப் ஓடி வெளியில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக தான் இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கல்குவாரியில் அப்படியே சாரசாரியா படையப்பா சீனில் இது சும்மா ட்ரெய்லர் தாம்மா, மெயின் பிக்சர் வேறு இருக்குது அப்படின்னு சொன்னேன். டட்டார்னு காணிச்சோன்னே டன் அப்படின்னு ஒரு மியூசிக் போட்டு நிறைய வண்டி நிப்பாட்டுற மாதிரிலாம் ஒரு சீன் போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரியான சீனை நீங்கள் நாகர்கோயில் இல்லாட்டி கன்னியாகுமரி, திருவனந்தபுரத்துலேருந்து அப்படியே நாகர்கோயில் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ பெரிய லாரி எல்லாம் டாரஸு அப்படியே நின்றுட்டே இருக்கும். ஏய், மலையாள ஆட்கள்லாம் கேட்பாங்க, எங்கேருந்துடா இது வருது, உங்கள் ஊரில் மட்டும் எப்படா இவ்வளோ கல்குவாரி வச்சுருக்கீங்க? நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? காசு கொடுத்தா எதுவும் நடக்கும் சார். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம ஊரில் காசு கொடுத்தா எதுவும் நடக்கும் சார். காசு தான் சார் அங்கே 740 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறது பெரிய ஊழலாக மாறி இருக்கு. ஸோ விஜயதரணி அவர்கள் இதே தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கிட்டத்தட்ட பல வருடங்களாக போராடி பார்த்துட்டேன், கன்னியாகுமரி யாரும் சீண்டி கூட பார்க்க மாட்டேங்காங்க, அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இதன் பிறகாவது ஒரு விழிப்புணர்வு வந்து அங்கே சூப்பரான விஷயங்கள் நடக்க என்னுடைய வழியாக இல்லாட்டி இந்த பாஜக சார்பு வழியாக ஏதாவது நடக்குமாங்கிறது என்னுடைய ஐடியாவாக இருக்குது. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிருபர் சாதாரண நிருபர் இல்லை. திருப்பி ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு எம்பி சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் கட்சியினுடைய உயர்குழு தான் தீர்மானிக்க வேண்டும். இல்லையே, நீங்கள் அங்கே பதவி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு பதவி கிடைக்கல, அப்போ இங்கே பதவி கிடைக்கும்னு சொல்லி தானே உங்களை கூப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி அடுத்ததாக வருது. இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் கொள்கை ஈர்ப்பு அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டேன்.
சத்தியமா விஜயதரணி அவர்களுக்கு கொள்கை ஈர்ப்பெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாஜகவை அந்த அளவுக்கு கழுவி ஊத்திருக்கீங்க அப்படிங்கிறது எல்லா இன்டர்வியூலேருந்தும் தெரியும். ஆனால் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. நாம் தமிழர் கட்சியில் கருணாநிதி அவர்களை அந்த அளவுக்கு கொச்சையா பேசி, அந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசி, ஸ்டாலின் அவர்கள்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு பேசின ஒருத்தர் இன்னைக்கு பெரிய அளவில் திமுகவில் பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதே மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நம்ம காங்கிரஸினுடைய இப்போதைய தலைவர் எடுத்து பாருங்களேன். அவர் எத்தனை கட்சி மாறி வந்திருக்கார் அப்படிங்கிறத சும்மா எடுத்து அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துடாதீங்க, தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. ஆனால் அந்த அளவுக்கு அரசியலில் பலவிதமான மாறுபாடுகள், இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவுறதும் இறங்குறதும் கோவப்படுறதும் மறுபடியும் வந்து ஐக்கியமாகிறதும் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது விஜயதரணி அவர்கள் சொல்லும்படி பார்க்க போனால் நிச்சயமாக விஜயதரணி அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டு பார்சல். அப்படின்னா ஐயா அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவருக்கு இந்த தடவை சீட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயதரணி அவர்கள் அங்கே விளவங்கோடு பகுதியிலிருந்து தான் எம்எல்ஏ ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட ஒட்டுமொத்தமாக ஒரு எம்பிக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா கூட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த தடவை இருப்பாரா இல்லாட்டி எலெக்ஷனில் இருப்பாரா அப்படிங்கிறத தவிர்த்து ஒருவேளை விஜயதரணி அவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக விஜயதரணி அவர்களுடைய இந்த வருகை, பிஜேபிக்கு வருகை தந்திருக்கிறாங்க, காங்கிரஸ்லேருந்து விலகி சென்றிருக்கிறார்கள். இது எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள், நிறைய விஷயங்களை நான் பேசியிருப்பேன். மறுபடியும் நான் சொன்ன அந்த கதையும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் நீங்களும் என்ன செஞ்சு பாருங்க. பேரம் பேசி அரசியல் கட்சிக்குள் நுழைவது அப்படிங்கிறதும் பேரம் பேசி இன்னொரு ஆஃபீஸுக்கு போகிறது அப்படிங்கிறதும் இங்கே ஒன்றுதானா அப்படிங்கிற உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை தயவு செஞ்சு கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது, நிறைய எடுத்து வச்சு. ஆனால் இவ்வளோ பேசுறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த காணொலியில் இன்னும் சில விஷயங்களை உங்கள் முன்னாடி கொண்டு கொட்டுறேன். என் மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை எல்லாம் கொட்ட போகிறேன், கேட்டுக்கோங்க. இன்னும் வீடியோக்கள் வரப்போகிறது. அப்படின்னா இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.